சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி மார்னிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை எத்தனை மணிக்கு பெஞ்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி டைமிங்கை மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எத்தனை மணிக்கு பார்க்குறீங்கன்ட்டு. அண்ட் உங்களுக்கான எக்ஸாம் பாருங்கள் இன்றைக்கி இப்போ ஓகேவா 12th பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிசினஸ் எக்ஸாம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்பா. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் படிச்சது தான் வரப்போது. கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு வாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பரும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? கிரேஸ் மார்க்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. அட்டன் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அவர் என்ன சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. பயாலஜி பொறுத்த வரைக்கும் 70 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ பயாலஜி பாட்னி ஓகேங்களா 70 மார்க் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ பேட்டர்ன் பண்ணால் பயாலஜிக்கு வேறு பேட்டர்ன். ஓகே, பயாலஜிக்கு பண்ணால் 35 மார்க் ரெண்டாக பிரியும். உங்களுக்கு 8 1 மார்க்கு, 6 2 மார்க்கு, 3 3 மார்க்கு அண்ட் 2 5 மார்க் எழுத போகிறீங்க. அதே மாதிரி தான் ஜுவாலஜியில் அதே மாதிரி எழுத போகிறீங்க. பயோ ஜுவாலஜிலையும் பாட்னி பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்கு, 6 2 மார்க்கு, 6 3 மார்க், 5 5 மார்க் எழுத போகிறீங்க. ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் எழுத போகிறீங்க. 21 மார்க்கு, 7 2 மார்க், 7 3 மார்க் அண்ட் 7 5 மார்க் எழுத போகிறீங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கான பேட்டர்ன்ப்பா. ஸோ பாட்னி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அப்படி தான் கேட்பாங்க. ஸோ 1 மார்க்கில் 8 1 மார்க்கில் உங்களுக்கு 4 கூட இன்டீரியர் கேட்கலாம், 4 புக் கேட்கலாம், அப்படி கூட கேட்பாங்க. பாதி கூட கேட்பாங்க. ஏன்னா பயாலஜி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி கம்பல்சரியில் கன்ஃபார்ம் டெஸ்ட் வைப்பாங்கப்பா. 2 மார்க் கம்பல்சரி டெஸ்ட் கிடையாது. எதுவுமே கம்பல்சரி இல்லை. பட் 3 மார்க்கில் கம்பல்சரி இருக்குது. கண்டிப்பாக அங்கே டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இது மறந்துட்டு போயிடாதீங்க. டயக்ராம்லாம் போட முடிஞ்சால் ஸோ டயக்ராம்லாம் போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ பயாலஜி பயோ பாட்னி பயோ ஜுவாலஜிக்கெலாம் டயக்ராம் நீட் லேபிள் டயக்ராம் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டயக்ராம் நீட்டாக போடுங்க. டயக்ராம் போட்டால் தான் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 5 மார்க்கும் அதே மாதிரி தான் எதிராக சாய்ஸ் தான். ஈஸியாக இருக்கும் தான் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணி வச்சுட்டாங்க. எதையுமே விட்டுட்டு மட்டும் வராதிங்கப்பா. தயவு செஞ்சு எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுட்டாங்க. 0 மார்க் வர வேண்டிய இடத்துல ஸோ விட்டு வந்தீங்க 0 மார்க் தான் வரும். ஸோ அங்கே 0 மார்க் வர வேண்டிய இடத்துல ஏதோ நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா 1 மார்க்லேருந்து 2 மார்க் கூட போட வாய்ப்புகள் இருக்குது. டீச்சர்ஸ் திருத்தறதை பொறுத்து. ஓகேவா? ஸோ நீங்கள் கதை அடிச்சா கூட 5 மார்க்குக்கு 2 பேஜ் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கூட போட வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ சும்மா திருத்தலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். இதை விட்டுட்டு வராதிங்க. மார்க்ஸ் ஒன்றும் சும்மா வரல. ஸோ சும்மா எழுதி வச்சுட்டு வச்சவங்க உங்களுக்கு அங்கே மார்க்காச்சும் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, தட்ஸ் இட் நினைக்கிறப்ப எல்லா அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. பிஸ்னஸ் மேக்ஸு அண்ட் பயாலஜி ஹிஸ்ட்ரி பாட்னி ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான்ப்பா. உங்களுக்கு ஒரே சப்ஜெக்ட் ஒரே தான் வந்து வரப்போகுது. ஸோ பயாலஜிக்கு மட்டும் தான் ரெண்டு சப்ஜெக்டாக பிரியும். ஓகேவா? பயோ பாட்னி பயோ ஜுவாலஜின்னு முடியும் 2 பார்ட்டாக. பட் உங்களுக்குலாம் எல்லாம் ஒரே பார்ட் தான். உங்களுக்கு நல்லபடியாக எழுதிட்டுவாங்க. 1 மார்க்லாம் கரெக்டாக எழுதிட்டுவாங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்டீரியர் மார்க்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா கடைசி டைமில் எழுதுங்க. இன்டீரியர் மார்க்ஸ்லாம் ஓகே. 1 மணி நேரத்துக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டு யோசிச்சு எழுதுனா ஏதோ ஒன்றாச்சு லக்கில் சிக்குச்சுன்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? நல்லபடியாக எழுதுங்க. மிஸ் இதை வெரி ஆல் தி பெஸ்ட். ஷார்ப்பாக 1:30 நம்மளுடைய சேனல்ஸ் உங்களுக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ணிடுவோம். வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆன்சர் கீ. ஓகேங்களா? ஸோ பயாலஜி பாட்னி பிஸ்னஸ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் அப்லோட் பண்ணிடுவோம் 1:30 மணிக்கு. ஓகேவா? வந்து பார்த்துருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு போயிருங்கப்பா. அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே மை டியர் சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.